الحمد لله الذي شرفنا بالقرآن المجيد وقوم به نفوسنا بين الوعد والوعيد، لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتحميد، وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة يبقى ذخرها على التأبيد. وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله ربه للخلائق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய சாந்தி, சமாதானம், கருணை, ரஹ்மத் அனைத்தும் எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக குழுமியிருக்கும் உலமாக்களே, சகோதரர்களே, கனவான்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எவைகளை எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும், எவைகளை தவிர்ந்து வெறுத்து ஒதுங்கி வாழுமாறு எமக்கு தடையுத்தரவு போட்டிருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்தும் வெறுத்தும் ஒதுங்கியும் வாழுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். தக்வா என்பதுதான் நமக்கு இறுதி நேரத்தில் நல்ல முடிவை பெற்றுத்தரும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே நாளில் இதே நேரத்தில் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜை செய்வதற்காக அழகிய முறையில் நன்னோக்கத்தோடு குழுமியிருக்கும் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே இறைவன் சத்தியம் செய்த அந்த வசனத்தையும் நினைத்து பார்க்கலாம். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர். சுபஹு நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, 10 இரவுகள் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் முந்திய 10கள். நிறைய நன்மைகள் செய்யலாம், உற்சாகப்படுத்தப்பட்டுள்ளது. நிறைய நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நோன்பை படித்தவர்களாக, குர்ஆனை ஓதியவர்களாக, இன்றைய நாள் தஹஜ்ஜுதை தொழுதவர்களாக, இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ரை நிறைவேற்றியவர்களாக, இன்னும் ஒரு படி மேல் சென்று
உதுகியா கொடுப்பதற்கு எத்தனையோ பேர் நியத்தை வைத்தவர்களாக, பல சதகாக்களை கொடுத்தவர்களாக இன்றைய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு இந்த அழகிய 10 நாட்களிலே வந்து வீட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உலக மாநாடு என்றால் எந்த நிறமும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது, எந்த ஆடையும் கிடையாது. இறைவனுடைய ஒரே கட்டளை, இறைவனுடைய ஒரே முழக்கம், அவனால் ஏவப்பட்ட ஒரே ஆடை, இவைகளை தாங்கிக் கொண்டு முழங்கிக் கொண்டு லட்சோப லட்ச மக்கள் குழுமி இருக்கக்கூடிய உலக மாநாடுதான் இந்த ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக. அந்த உலக மாநாட்டிலே எடுத்து இயம்பப்படக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், ஒரே நோக்கம்தான், ஒரே முழக்கம்தான். என்னது? ஹஜ்ஜுடைய அல்லது ஒரு இஸ்லாமியனுடைய குறிக்கோளாக நோக்கமாக இருக்க வேண்டியவைகளில் ஆக முக்கியமானது தௌஹீதனும் அந்த இறை கொள்கை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். யா அல்லாஹ், இதோ வந்து விட்டேன். இறைவனே, உன்னை தரிசிக்க இதோ வந்து விட்டேன். உனக்கு நிகராக எவரும் கிடையாது, உலகத்தில் வேறு எந்த நாயனும் கிடையாது, நீதான் இறைவன் என்ற முழக்கத்தோடு அங்கே மக்கள் ஹஜ்ஜுக்காக குழுமி நின்று ஏகத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏகத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாங்களும் என்ன மொழிந்திருக்கிறோம்? ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபிய்யம் வ ரசூலா. ஆம், நான் என்னுடைய இறைவனாக, ரப்பாக, என்னை படைத்தவனாக, என்னை ஆளுபவனாக, உலகத்தை படைத்தவனாக அந்த ரப்பு அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். அந்த ரப்புடைய தூதுவராக, எமக்கு தலைவராக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன். இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இஸ்லாமிய மதத்தை, மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற கொள்கையோடு நாங்களும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் அதே முழக்கத்தோடு தான் இருக்கிறோம். அந்த ஏகத்துவத்தை தான் நாங்களும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் முதலாவது மனிதன் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது முக்கியமான வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். எது வந்து விட்டாலும் முதலாவது நோக்கம் இறைவனுடைய ஏகத்துவம், ஓர் இறை கொள்கை. இறைவன் அவன் அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை பரிபாலிப்பவன் அல்லாஹ், அவனை அன்றி வேறு யாரும் கிடையாது. என்னுடைய வணக்கங்கள் எல்லாமே அவனுக்குத்தான். அவன்தானே என்னை படைத்தான். அவன் இரக்கமுள்ளவனா? ஆம். அவன் உணவளிப்பவனா? ஆம். அவன் எம்மை பாதுகாப்பவனா? ஆம். என்ன விடயங்கள் எடுத்தாலும் அந்த அனைத்து தன்மைகளும் அந்த ரப்பிடத்திலே இருக்கிறது. அதுக்கு அவன் சொந்தக்காரன் என்ற விடயங்களை நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்துடைய முதலாவது நோக்கம் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஏகத்துவத்தை நீ அங்கே நிலைநாட்டு, ஏகத்துவ கொள்கையை நீ நிலைநாட்டு என்பதாக அங்கே பறைசாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாஇலை வைத்து பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள், பல பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். தனித்தனியாக, கூட்டங்கூட்டமாக,
சமூகமாக சென்று நபி அவர்கள் மக்களுக்கு நிறைய உபதேசங்களை அங்கே கூறியிருக்கிறார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய காலத்திலே நபி அவர்கள் அந்தந்த சமூகங்கள் ஒவ்வொரு இடத்திலே கூடியிருப்பார்கள். கோத்திரமாக அடையாளம் காண்பதற்கு எளிதான முறையிலே கோத்திர அடிப்படையிலே கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இடையிலே சென்று சொல்லுவார்கள் அடிக்கடி, அலா யா அய்யுஹன் நாஸ், மக்களே அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பு ஒருவனேதான், நீங்கள் அனைவரும் ஒரே தந்தைக்குரியவர்கள் தான் என்பதனை ஞாபகப்படுத்திவிட்டு சொல்லுவார்கள். அலா லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின் வலா அஜமியின் அலா அரபியின் வலா அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர். அழகாக சொல்லி காட்டுவார்கள், ஒற்றுமையை எடுத்து காட்டுவார்கள். ஹஜ்ஜுடைய முக்கியமான விடயங்களிலே அங்கே ஒற்றுமை அது தேவை, இறையச்சம் அது தேவை என்பதனை தெளிவாக அன்னலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். என்ன சொன்னார்கள்? அரபி இருக்கிறார் அல்லவா, அவர் அஜமியை விட அஜ்னபியை விட சிறந்தவர் கிடையாது, அஜ்னபி கூட அரபியை விட சிறந்தவர் கிடையாது. வெண்மையாக இருப்பவர் கருப்பனை விட, கருப்பாக இருப்பவர் வெண்மையாக இருப்பவரை விட என்று நபி அவர்கள் யாரையும் சிறப்பு கிடையாது, எவருக்கும் அங்கே சிறப்பு கிடையாது என்பதனை தெளிவாக சொன்னார்கள். எதனை விட? இல்லா பித்தக்வா. அழகான முறையிலே தெளிவாக கடைசியாக அந்த வார்த்தையை பாவித்தார்கள். ஒற்றுமையும் வேண்டும், மனிதனுக்கு இறையச்சம் எனும் தக்வாவும் வேண்டும். அப்போ நாங்கள் எதனை வைத்து பெருமைப்படுகிறோம், எதனை வைத்து புகழாங்கிதம் அடைகிறோம், எவைகளை வைத்து நாங்கள் மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம்? நபி அவர்கள் பாஷையை வைத்தா இடை, இனத்தை வைத்தா இல்லை. அப்படி என்றால் மனிதனுடைய நிறத்தை வைத்தா இல்லை. நீ அரபியாக இருக்கலாம், நீ அஜமியாக இருக்கலாம், நீ மேலத்திய நாட்டிலே பிறந்தவனாக இருக்கலாம், அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் கிடைத்தவனாக இருக்கலாம், நீ வெண்மையாக கூட இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், என்ன விதமாக சரி நீ இருந்து விட்டு போ. ஆனால் இறைவனிடம் அங்கே அரபியோ அஜமியோ வெண்மையோ கருப்போ சிவப்போ, உடம்பு இருப்பதோ உடம்பு இல்லாமல் இருப்பதோ, குட்டையோ அல்லது கட்டையோ அல்லது நெட்டையோ எதுவும் அந்த இறைவனிடம் எடுபடாது. ஏன் தெரியுமா? அது இறைவனுடைய படைப்பு. ஒருவர் நெட்டையாக இருப்பதும் ஒருவர் குட்டையாக இருப்பதும், ஒருவர் அழகாக இருப்பதும் ஒருவர் அசிங்கமாக இருப்பதும், ஒருவர் வெண்மையாக இருப்பதும் ஒருவர் கருப்பாக இருப்பதும் எங்களுடைய கெட்டித்தனமா? எங்களுடைய கெட்டித்தனமா சகோதரர்களே? கிடையாது. இறைவனுடைய படைப்பு. ஒருவன் பணக்காரனாக இருக்கிறார், ஒருவர் ஏழையாக இருக்கிறார், ஒருவர் அழகான ஜொப்பிலே இருக்கிறார், தொழிலே இருக்கிறார், இன்னொருவர் கொஞ்சம் தரம் குறைந்த ஒரு தொழிலே இருக்கிறார், இன்னொருவர் பேசும் அளவுக்கு நல்ல தொழிலில் இருக்கிறார், இன்னொரு தாழ்ந்த நோமலான தொழிலில் இருக்கிறார். அது கூட சகோதரர்களே இறைவனுடைய ஏற்பாடு. ஆனால் அவைகளை வைத்து நீங்கள் உலகத்திலே பெருமைப்படவோ அல்லது நீங்கள் உயரம் தாளம் என்று உங்களுக்குள்ளே பாகுபாடுகளையும் வேறுபாடுகளையும் வைத்துக் கொள்ளவோ தேவை கிடையாது, வேண்டவே வேண்டாம். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே வைத்து முக்கியமான விடயமாக சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய கோத்திரம் இவையாக இருக்கலாம், உன்னுடைய குலம் இவையாக இருக்கலாம், நீ இப்பேற்பட்டவராக இருக்கலாம், நீ பெரிய அதிபதியாக இருக்கலாம், சொத்துக்களுக்கு சொந்தமானவனாக இருக்கலாம், பெரிய வாகனங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால்
நீ அல்லாஹ்விடம் சிறப்பானவனாக இருக்கிறாயா என்பதனை பார்த்துக்கொள். அதுதான் என்ன தெரியுமா? இல்லா பித்தக்வா, உன்னிடம் இறையச்சம் இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா, உன்னுடைய உள்ளத்திலே அந்த இறைவனுடைய இறையச்சம் என்பது 24 மணித்தியாலமும் நீ மூச்சு விடும் பொழுதும் மூச்செடுக்கும் பொழுதும் உன்னிடத்திலே காணப்படுகிறதா? ஆம், எல்லா நேரங்களிலும் எல்லா துறைகளிலும் எல்லா நாட்களிலும் எல்லா இடங்களிலும் என்ன நேரமாக இருந்தாலும் யாருக்கு முன்னால் இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே அந்த இறைவனுடைய பயம் எப்பொழுதும் என்னை விட்டு போகாது, அப்படியே குடிகொண்டிருக்கிறது என்று யாருக்கு அழகான முறையிலே சொல்ல முடியுமோ அவர்தான் சிறந்தவர் என்பதனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். கனவான்களே, சகோதரர்களே, அப்படி அல்லாஹு தஆலா அந்த தக்வாவை தான் பார்க்கிறான் என்றால் ஹஜ்ஜிக்கு போனவரிடத்திலே மட்டுமா வேண்டும்? இல்லை ஹஜ்ஜிக்கு போகாதவர் அதனை யோசிக்க கூடாதா என்று பார்த்தால், ஹஜ்ஜிக்கு போனவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான் அங்கே சென்றார். ஏனைய காலங்களிலே ஊரிலே தான் இருப்பார் என்றால் அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் அந்த இறையச்சம் என்பது கட்டாயம் தேவையல்லவா என்றால் ஆம், தேவையாகிறது. அது இல்லை என்றால் மனிதனுக்கு வெற்றி கிடையாது, அது இல்லை என்றால் மனிதனுக்கு முன்னேற்றம் கிடையாது, அது இல்லை என்றால் நாளை மறுமை நாளையிலே சொர்க்கம் கிடையாது, அது இல்லை என்றால் சக்கராத்துடைய நேரத்திலே கலிமா நாவுக்கு வராது. அன்பானவர்களே, அது இல்லை என்றால் தொழிலிலே ஹலால் கிடையாது, அது இல்லை என்றால் மனைவியிடத்திலே இஸ்லாம் கிடையாது, அது இல்லை என்றால் பிள்ளை வளர்ப்பிலே இஸ்லாம் கிடையாது. எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்ற கொள்கைக்குள்ளே வந்து விடுவோம். இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் வரையறையை தந்திருக்கிறது, வேலையை போட்டிருக்கிறது. அதற்குள் இருந்து கொண்டு நாங்கள் இறையச்சத்தோடு வாழும் பொழுது இஸ்லாம் நீங்கள் வேண்டிய பிரகாரம் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவனாக நீ இருந்து கொள் என்பதனை வேண்டி நிற்கிறது. பசியோடு இருக்க இஸ்லாம் சொல்லவில்லை, சாப்பிடு ஆனால் இஸ்ராப் செய்யாதே. இப்படித்தான் எங்களுக்கு அழகாக இஸ்லாம் சொல்லுகிறது. கனவான்களே, சகோதரர்களே, பாவம் என்ற ஒன்று மனிதனிடத்திலே குடிகொண்டு விட்டால் அங்கே அவனிடத்திலே தக்வா என்பது இருக்கவே இருக்காது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, யாரு ஒரு மனிதர் விபச்சாரத்திலே இருக்கிறார் அல்லது விபச்சாரம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு, அவன் ஞாபகம் கொள்ளுகிறான், நான் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற பயம் யாருக்கு இருக்கிறதோ அந்த பயத்துக்காக வேண்டி அவன் விபச்சாரத்தை விட்டு ஒதுங்குகிறான் என்றால் ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கத்தை நான் தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். யார் ஒரு மனிதர் சாராயம் குடிப்பதற்காக எத்தனைக்கிறார், அவர் அதிலே இருக்கிறார் என்று கொள்வோம், ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறது வஅம்மா மன் காப மகாம ரப்பிஹி, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் எழும்பி நிற்க வேண்டும் அல்லவா, அவன் என்னுடைய குரவலையை பிடித்து கேட்பான் அல்லவா, அந்த பயத்துக்காக வேண்டி நான் இந்த சாராயம் குடிப்பதை விட்டு விடுகிறேன் என்று ஒரு மனிதன் ஒதுங்கிக் கொள்ளுகிறானோ, அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா நீ வா, உனக்கு நான் சுக்கத்தை தருகின்றேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு மனிதர் விடுகின்றார். ஒரு மனிதனிடம் ஏமாற்றம் இருக்கிறதா, ஏமாற்று தொழிலில் இருக்கிறாரா, ஒரு மனிதர் நல்லவராக நடிக்கிறாரா, முனாபிக்காக இருக்கிறாரா, ஒரு மனிதர் பொய் பேசுபவராக இருக்கிறாரா, இன்னொரு மனிதர் தொழாதவனாக இருக்கிறாரா, இன்னொரு மனிதர் குடும்பத்தை வெறுத்து வாழுகிறாரா, இன்னொரு மனிதருடைய வாழ்க்கையே வட்டிதான் என்ற அடிப்படையில் இருக்கிறதா, இவ்வாறு என்ன பாவமாக இருந்தாலும்
அந்த மனிதன் நாளை மறுமை நாளையிலே என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும். என்ன பாவமாக இருந்தாலும் நான் அந்த ரப்புக்காக வேண்டி அவனுடைய சன்னிதானத்தில் நிற்கணும் என்பதை பயந்து வனக நஃப்ஸானில் ஹவா, தன்னுடைய உள்ளத்தை தவிர்த்து கொள்ளுகிறான், அவன் ஒதுங்கிக் கொள்ளுகிறான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஏ மூமினே, ஏ முஸ்லிமே, நீ எனக்காக அந்த பாவத்தை விட்டாய் அல்லவா, என்னுடைய பயத்துக்காக விட்டாய் அல்லவா, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம் உனக்காக இருக்கிறது, உனக்காக சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கின்றேன், மனிதா நீ வா என்று அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான். கனவான்களே, சகோதரர்களே, இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே, ஹஜ்ஜுடைய படிப்பினைகளிலே ஆக முக்கியமாக இருக்க வேண்டியது தக்வா என்னும் இறையச்சம். அதனை நாங்கள் எப்பொழுதும் ஒரு கணமும் நாங்கள் விட்டுவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால் அதுதான் எங்களுக்கு உறுதுணை எல்லா விடயத்திலும். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை முக்கியமாக எடுத்தால் ஒரு குடும்பத்துடைய தியாகம் அல்லவா இது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேர் செய்த தியாகம் இன்று லட்சோப லட்ச மக்கள் அங்கே ஹஜ்ஜுக்கு சென்று அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதர் சஃபா மர்வா அந்த 2 மலைகளுக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுகிறார். ஓடும் பொழுது அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனமாக இருக்கும் பொழுது அந்த 2 கரடு முரடான மலைகளுக்கு மத்தியிலே தண்ணீர் தேடி தாகத்தோடு தன்னுடைய பிள்ளையை நினைத்து ஓடினார்களே, அந்த உணர்வோடு ஒரு மனிதன் ஓடும் பொழுது அவனுக்கு அந்த உணர்வில் இறையச்சம் வெளிப்படும். அந்த ஓடக்கூடிய உணர்விலே அவனுக்கு ஒரு விதமான பயம் அல்லது ஒரு விதமான உணர்வு உள்ளத்திலே ஏற்படும். காரணம், அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் தேடி கஷ்டப்பட்டு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஓடிய இடம் அல்லவா இது என்று ஞாபகப்படுத்துகிறானே. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்திலே கொண்டு விட்டு அவர்கள் செல்லும் பொழுது ஃபீ வாதின் கைரி ذீ ஸர்இன், எந்த விதமான மரங்களோ செடிகளோ கொடிகளோ புட்களோ பூண்டுகளோ ஒன்றுமே இல்லாத அந்த வெறும் மணல் பாலைவனத்திலே கொண்டு விட்டு செல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவா, அல்லாஹ்வுடைய உத்தரவா? சொல்லுகிறார்கள், ஆம், இம்திசாலன் லிஅம்ரி ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுக்காகத்தான், அவன் சொன்னதை செய்வதற்காகத்தான் அதை விட்டு சொல்லுகிறேன் என்கிறார்கள். அப்போ அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் லா யுதையுன அல்லாஹ், அல்லாஹ் எம்மை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்ற அந்த வசனத்திலே, என்ற அந்த தியாகத்துக்குள்ளே என்ன இருக்கிறது தெரியுமா? ஒரு அழகான வணக்கம் இருக்கிறது, ஒரு அழகான சிதுக்கனும் உண்மை இருக்கிறது, ஒரு அழகான இஹ்லாஸும் தூய்மை இருக்கிறது, ஒரு அழகான சபர் பொறுமை இருக்கிறது, ஒரு அழகான தாழ்த்தனும் இறைவனுடைய வழிபாடு இருக்கிறது, ஒரு அழகான வலா ஃபிதா தன்னையே ஒப்படைத்தல் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இபாதத்தை எடுத்தால் இவை அனைத்தும் அதற்குள்ளே சேர்ந்து வர வேண்டும். நீ தஹஜ்ஜுத் தொழுகிறாய் என்றால் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு காலையில் வந்து எல்லோரிடத்திலும் நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், அதனால் எனக்கு கண்ணயர்வாக இருக்கிறது என்று உன்னுடைய தஹஜ்ஜுத்தை நீ அங்கே வீணாக்குவது, அதில் அங்கே இஹ்லாஸ் கிடையாது.
நாங்கள் சுண்ண நோன்பு பிடிக்கலாம். நோன்பை பிடித்துக் கொண்டு நாங்கள் காலையில் வந்து அல்லது நோன்பை திறந்து விட்டு இப்பொழுது எனக்கு சாப்பிட முடியாது, நான் இன்று சுண்ணத்தான நோன்பு பிடித்தேன் என்று கூறினால் அங்கே என்ன இஹ்லாஸ் இருக்கிறது, அங்கே என்ன உண்மை தன்மை இருக்கிறது, அங்கே என்ன தாழ்த்தனும் இறைவனுடைய வழிபாடு இருக்கிறது. நீ தஹஜ்ஜத் தொழுதது இறைவனுக்காக, நீ சுன்னத்து நோன்பு பிடித்தது இறைவனுக்காக, நீ சதகா கொடுத்தது இறைவனுக்காக. சில இரகசியமான வணக்கங்களை எடுத்தால் அது இறைவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனிதர்களுக்கு காட்டிக்கொள்ள தேவையில்லை. காட்டிக்கொள்ள நாங்கள் துடித்தோம் என்றால் அவனே அதற்குரிய சர்டிபிகேட்டை தந்து விடுவான். நீங்க எங்களை விட பெரியாள் அல்லவா, நல்லா தொழுவுறீங்க, நல்ல நோன்பு பிடிக்கிறீங்க, நல்ல தாடி வச்சிருக்கிறீங்க, ஜுப்பா போட்டிருக்கிறீங்க, இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஏற்றி விடுவார்கள் முருங்கை மரத்தின் மேல். அப்படி என்றால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, என்ன நன்மை கிடைக்க போகிறது அந்த இறைவனிடத்திலே என்ற கேள்வி வரும் பொழுது, ஆம் இல்லை, நான் செய்யக்கூடிய என்னுடைய இபாதத்துக்களை நான் உண்மை தன்மை எனும் சிதுக்கின் மூலமாக, சபரின் மூலமாக, தாத்தின் மூலமாக, இஹ்லாஸின் மூலமாக நான் என்னுடைய வணக்கங்களை நான் அலங்கரிக்க வேண்டும் என்ற அந்த அழகிய தன்மையை நான் கொண்டிருந்தால் உண்மையில் இவையெல்லாம் என்னுடைய வணக்கத்திலே வர வேண்டும் அல்லவா என்று நாங்கள் முயற்சிக்கலாம். சகோதரர்களே, அடுத்ததாக ஹஜ்ஜுடைய ஆக முக்கியமான ஒரு நோக்கங்களிலே ஒன்று அல் இன்கியாது லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் அடிபணிவது, அல்லாஹ்வுக்காக நாங்கள் அடிபணிவது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் எங்களை ஒப்படைப்பது. இப்ராஹிம் நபி செய்து காட்டவில்லையா? இஸ்மாயில் நபி செய்து காட்டவில்லையா? சின்னம் சிறாராக இருக்கும் பொழுது இப்ராஹிம் நபி கூர்மையான வாளை எடுத்துக்கொண்டு அங்கே அவர்களை பலி கொடுக்க ஆயத்தமாகிறார்களே, பலி கொடுக்க ஆயத்தமாகிறார்களே, என்ன சொன்னார்கள்? அந்த சின்னம் சிறு குழந்தை என்ன சொல்லுகிறது? யா அபதி ஃஅல் மா துமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய வாப்பாவே, என்னுடைய அருமை தந்தையே, நான் ஓட போறதில்லை, நான் ஒளிய போறதில்லை. இத உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாளினால், கத்தியினால் என்னை அறுத்து பலியிடுங்கள். நீங்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள். யார் சொன்னது? அந்த சின்னம் சிறு பையன் சொல்லுகின்றார். ஷைத்தானுக்கு இடம் வைத்தார்களா? இல்லை. ஷைத்தான் அங்கே வழிகெடுக்க பார்த்தான் அல்லவா? கல்லை எடுத்து அடித்து ஷைத்தானை விரட்டி இன்று வரை ஹஜ்ஜுக்கு சொல்லுபவர்கள் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடியவர்களாக அந்த வரலாறை ஏற்படுத்தினார்கள் அல்லவா? இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, விரோதியாகவே அவனை பாருங்கள். இப்பொழுது அங்கே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார். வனாதைனா யா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கூறினோம், நீங்கள் உங்களுடைய கனவை நனவாக்கி விட்டீர்கள், செய்து விட்டீர்கள். உங்களுக்கு உங்களுடைய கனவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மிருகத்தை பலியிடுங்கள் என்று அங்கே வகி வருகிறது. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அங்கே ஒரு மிருகத்தை பலியிடுகிறார்கள். அது ஒரு ஒட்டகமா, ஒரு ஆடோ, ஏதோ ஒன்றை பலியிட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் என்ன அளவு நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம்? குறைந்த அளவு எங்களுடைய அக்கவுண்ட்ல, எங்களுடைய வங்கி கணக்குகள்ல எவ்வளவு பணம் இருக்கிறது? ஒரு காடு கொடுக்க முடியாத அளவு பணம் இல்லையா? வெளிநாட்டில் உழைக்கக்கூடிய நிறைய பேர் சில நேரம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கலாம். எவ்வளவு காலமாக உழைக்கின்றோம். வாழ்க்கையில் ஒரு மாடு உதவியா கொடுத்திருக்க மாட்டோம், வாழ்க்கையில ஒரு ஆடு உதவியா கொடுத்திருக்க மாட்டோம். ஆடு இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 40,000,
மாடு ஒரு 1.5 லட்சம் 1.20 அழகான முறையிலே பெரிசல்ல என்னால் முடியுமான அளவு ஒவ்வொருவரிடமும் நான் கொடுக்கின்றேன். அந்த இறைவனுக்காக நான் பலியிடுகின்றேன். இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க இருக்கின்றான் அல்லவா? அப்படி என்றால் ஏன் நான் கொடுக்காமல் இருப்பேன்? ஆனால் கை நீட்டி அந்த மாமிச பார்சலை வாங்குவதற்கு நாங்கள் போலில் நிற்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு தயார் கிடையாது. வங்கி கணக்கை பார்த்தால் நிறைய பணம், சேருங்கள், பிரச்சனை கிடையாது. நாளை காலை மரணித்து விட்டால் அது யாருக்கு சொந்தம்? உன்னுடைய மனைவிக்கோ யாரோ வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுக்கோ சொந்தமாகிறது. அதற்கு முன்னால் இறைவன் தந்திருக்கக்கூடிய அதில் நீ ஒரு உதுகியாவையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ அழகான முறையில அறுத்து பலியிட்டு நானும் அல்லாவுக்கு அழகிய முறையிலே அடிபணியக்கூடியவன் என்ற அந்த பட்டியலிலே இடம் பெற்றால் எவ்வளவு நன்மை, எவ்வளவு சந்தோஷம். கனவான்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹு தாலா எமக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஏன் இந்த நேரத்திலே மூச்சு விட்டுக் கொண்டிருப்பது கூட இன்னொரு அழகிய சந்தர்ப்பம் இறைவன் தந்திருப்பது. எதற்காக நாங்கள் திட்டம் போட்டு பாவங்கள் செய்கிறோம்? பல நாள் நாங்கள் திட்டம் போட்டு பாவங்கள் செய்வதென்றால் ஏன் திட்டம் போட்டு அமல் செய்ய முடியாது? செய்யலாம் அல்லவா? அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நிறைய உபதேசங்கள், ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் பாதுகாப்பு இருந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், பெண்களுக்கு உங்கள் மீது உரிமை இருக்கிறது, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிற மனிதனுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நிறைய உபதேசங்களை அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அழகிய சந்தர்ப்பங்களை அழகான முறையிலே பயன்படுத்தி நாங்களும் இறைவனுக்கு வழிபடக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ற பட்டியலிலே இடம்பெறுவதோடு எதிர்காலத்திலே நாமும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்று ஒரு அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளாகவும் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ்.